இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருட இறுதியில் வந்திருக்கிறதான நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ நன்மைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அவர் அண்டை காத்திருப்பது நல்லது. இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 77 10 பகுதியும் 11-12 உங்களுக்காக வாசிக்கட்டும். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்தின் அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன், உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் இறுதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் கேட்கிறதான சில துஷ்ட செய்திகள் இல்லாவிட்டால் கடந்த நாட்களில் நடந்ததான சில விபத்துக்கள், தீமைகள், நஷ்டங்கள், இழப்புகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி தேவன் என்னை மறந்தார், நான் அவரை விட்டு தூரமாய் தள்ளப்பட்டேன் என்று சொல்லி ஒருவேளை உன்னை கலங்க பண்ணலாம். சங்கீதக்காரர் சொல்கிறார், இப்படிப்பட்ட கலக்கங்கள் எல்லாம் வரும் பொழுது நான் அவருடைய வலது கரத்தில் இருந்த பொழுது அவர் எனக்கு பாராட்டினதான அவருடைய வலது கரத்தின் செயலை எண்ணி நான் துதிக்கின்றவனாய் இருப்பேன். ஆம், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி வந்தார் அல்லவோ. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அதிசயங்களை செய்த தேவன் அவர் அல்லவோ. அவைகளை நினைத்து அவைகளையே சிந்தித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் தேவனை துதித்து அவரையே மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறதான தேவன், நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறதான தேவன், இதோ அவரை நேசிக்கிறதான நமக்கு சகலவற்றையும் நன்மைக்கென்றே செய்து முடிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பலவிதமான செய்திகள் எங்களை கலங்க பண்ணுகிற இந்த நாட்களிலும் நாங்கள் உம் முகத்தை பார்த்து உம்மையே துதித்த அவைகளில் ஜெயம் கொள்ளும்படி எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம், உம்முடைய வழிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதா இருக்கிறபடியால் ஒருபோதும் எங்களை தீங்குக்கோ நஷ்டங்களுக்கோ நீர் விடுகிற தேவன் அல்ல. கடந்ததை அல்ல, இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதான காரியங்களை எண்ணி உம்முடைய பிள்ளைகள் துதிக்கும்படியான நல்ல விசுவாசத்தையும் பலனையும் தார். அவர்களுடைய அலுவலகத்தை சீக்கிரமாய் முடித்து உம்முடைய பாதத்தில் சற்று அமர்ந்து இந்நாட்களிலும் ஜெபிக்கவும் துதிக்கவும் தியானித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான அனுகிரகத்தை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.